தித்வா சூறாவளி மற்றும் பலத்த மழை என்பன இந்த மிக பாரிய அனர்த்தங்களுக்கு வித்திட்டன. இது தொடர்பான எதிர்வு கூறல்களை வழங்கக்கூடிய அதிகாரம் எமது நாட்டின் வளிமண்டலவியல் திணைக்களத்திற்கே உண்டு. இந்த அனர்த்தங்கள் தொடர்பாக தாங்கள் முன்கூட்டியே அறிவித்ததாக திணைக்களத்தினர் தற்போது கூறுகின்றனர். உண்மையில் அவ்வாறு முன்கூட்டியே எதிர்வு கூறப்பட்டதா? நவம்பர் 27, 28ஆம் திகதிகளில் ஏற்பட்ட பாரிய அனர்த்தங்கள் ஏற்பட காரணமாக அமைந்த வானிலை மாற்றம் ஆரம்பித்தது 26ஆம் திகதியாகும். 26ஆம் திகதி வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. இதுவே அந்த சிவப்பு எச்சரிக்கை. இதில் என்ன குறிப்பிடப்பட்டுள்ளது? பல பிரதேசங்களுக்கு இடைக்கிடையே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் உள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வடக்கு, வடமத்திய, கிழக்கு, மத்திய, ஊவா மாகாணங்களின் சில இடங்களில் 150 மில்லிமீட்டருக்கும் அதிக மழை வீழ்ச்சி பதிவாகும் சாத்தியமுள்ளது. ஏனைய சில இடங்களில் 100 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகலாம். மணித்தியாலத்திற்கு 50 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் சாத்தியமுள்ளது. கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் குறிப்பிடப்பட்டிருந்தது. அறிக்கை சிவப்பானது. ஆனால் சூறாவளி உருவாகும் சாத்தியமுள்ளது. அது நாட்டை ஊடறுத்து நகரக்கூடும், மிக பலத்த மழை பெய்யக்கூடும் என அந்த அறிக்கையில் எந்த இடத்திலும் குறிப்பிடப்பட்டிருக்கவில்லை. அவ்வாறு குறிப்பிடப்பட்டிருந்தால் மக்களின் முன் வந்து வளிமண்டலவியல் திணைக்களம் அதனை வெளிப்படுத்த முடியும். குறைந்தது மகாவலி அதிகார சபை, நீர்ப்பாசன திணைக்களம் போன்று அத்தியாவசிய தரப்பினருக்கு அறிவுறுத்தல்களை வழங்க வேண்டிய நேரத்தில் வழங்கி உரிய நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருந்தால் இந்த இழப்புகளை குறைத்திருக்க முடியும். மிக மோசமான வானிலை தொடர்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கவில்லை என இந்த இரண்டு நிறுவனங்களும் கூறுகின்றன. 100 தொடக்கம் 150 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சிக்கு விசேடமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டிய அவசியமில்லை என குறித்த நிறுவனங்களின் பிரதானிகள் குறிப்பிட்டனர். ஆனால் 100 தொடக்கம் 150 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி அல்லது 300 மில்லிமீட்டருக்கும் அதிக மழை வீழ்ச்சி பதிவாகியது. சரியான தரவுகளை பெற்று உரிய எச்சரிக்கையை விடுக்காமல் அங்கு மழை பெய்யும், இந்த மாகாணத்தில் மழை பெய்யும் என எதிர்வு கூறும் விடயத்தை சுற்றுச்சூழலுடன் தொடர்புடைய சாதாரண நபராலும் செய்ய முடியும். ஆனால் இந்த விடயத்தில் இன்னும் அறிவியல் ரீதியாகவும் நேர்த்தியானதுமான முன்னறிவிப்புகள் விடுக்கப்படுவது அவசியம். இதனையே உலக நாடுகள் முன்னெடுக்கின்றன. சர்வதேசத்திடம் அதற்கான தொழில்நுட்பங்கள் காணப்படுகின்றன. சரியாக தரவுகள் பெறப்பட்டு பகுப்பாய்வு செய்யப்பட்டு உரிய நிறுவனங்கள் மற்றும் நபர்களுக்கு அனர்த்தங்கள் தொடர்பில் தேவையான முன்னேற்பாடுகளை மேற்கொள்ளும் அளவில் கால அவகாசம் வழங்கப்படும் வகையில் எச்சரிக்கை விடுக்கப்பட வேண்டும். அவ்வாறு முறையாக செயற்பட்டிருந்தால் இந்த பாரிய அழிவை குறைத்திருக்கலாம். தற்போது இந்த பிரச்சினை தொடர்பில் கவனம் செலுத்துவோம். அந்த டாப்ளர் ரேடார் அமைப்பு அங்கே? டாப்ளர் ரேடார் அமைப்பு இருந்தால் என்ன செய்யலாம் என்பது தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் கூறுவதை நாம் பார்ப்போம். மேற்கோள் ஆரம்பம். இந்த கருவியினால் வானிலை ஆய்வாளர்களுக்கு பல நன்மைகள் உள்ளன. பல வளிமண்டலவியல் காரணிகளை ரேடார் மூலம் கண்டறிய முடியும். இந்த உபகரணம் வானிலை முன்னறிவிப்பில் மிகவும் முக்கியமானது. இது வளிமண்டலத்தில் தற்போதைய நிலைமையை அறிந்து கொள்ள உதவுகின்றது. அடுத்த 1-2 மணி நேரங்களில் ஏற்படும் மாற்றங்கள் குறித்து இப்போதே முன்னறிவிப்பு கூற முடியும். இருப்பினும் பல நாட்களுக்கு முன்னறிவிப்புகளை கூற இது உதவாது. ஆனால் இந்த தரவுகளை கணித வானிலை மாதிரிகள் மூலம் கொடுக்கப்படும் எதிர்கால நாட்களுக்கான வானிலை முன்னறிவிப்புகளில் துல்லியத்தை அதிகரிக்க பயன்படுத்தலாம். உலகின் பல வளர்ந்த நாடுகள் மற்றும் வளர்ந்து வரும் நாடுகளில் வானிலை ஆய்வு நிறுவனங்களிடம் இதே ரேடார் தொழில்நுட்பம் காணப்படுகிறது. மேற்கோள் முடிவு. இப்போது நாம் இதற்கு என்ன நடந்தது என்று பார்ப்போம். டாப்ளர் ரேடாரை நம் நாட்டிற்கு கொண்டு வந்து வீணாக பலியாகும் உயிர்களை காப்பாற்றும் முயற்சி ஆரம்பிக்கப்பட்டு இப்போது 19 வருடங்களாகின்றன. டாப்ளரை நிறுவ அமைச்சரவை 2006ஆம் ஆண்டில் தீர்மானித்தது. 5 வருடங்களில், அதாவது 2011இல் அதை செயல்படுத்த தொடங்கினர். இப்போது 19 வருடங்களாகியும் டாப்ளர் ரேடார் அமைப்பு இன்றும் ஒரு கனவாகவே உள்ளது. 5 கோடி ரூபாய் செலவில் முதலில் கொண்டுவரப்பட்டதில் எஞ்சிய 2-3 பாகங்கள் இன்றும் உள்ளன. நாட்டு மக்களின் பணத்தில் முழு பணத்தையும் செலுத்தி அமெரிக்காவின் என்டர்பிரைசஸ் எலக்ட்ரானிக்ஸ் கார்ப்பரேஷன் என்ற நிறுவனத்திடமிருந்து ஒரு டாப்ளர் ரேடாரை கொள்வனவு செய்தனர். அதனை நிறுவுவதற்காக கோங்கலகந்த மலைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் அதை அங்கு நிறுவ முடியவில்லை. குறுகிய பாதை வழியாக கிரேன் மூலம் எடுத்து செல்ல முயன்றபோது பாகங்கள் உடைந்து விழுந்தன. பின்னர் அந்த செயல்முறை முழுவதும் எந்தவித ஒழுங்குமில்லாமல் செய்யப்பட்டதென்பது தெரியவந்தது. குறைந்தபட்சம் இந்த வேலையை செய்யும் போது குறிப்புகள் கூட பராமரிக்கப்படவில்லை. இதை ஒரு ஹெலிகாப்டர் மூலம் கொண்டு சென்றிருக்கலாம் என அந்த சந்தர்ப்பத்தில் வல்லுநர்கள் சுட்டிக்காட்டினர். எனினும் தகுந்த ஹெலிகாப்டர் ஒன்று இல்லை என கூறி கிரேனில் கொண்டு வரப்பட்டிருந்தது. விசாரணை அறிக்கைகளின்படி அன்றைய தினம் இந்த உபகரணங்களை கொங்கலகந்த மலையில் நிறுவ குறைந்தபட்சம் விமானப்படையின் பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகளுடனேனும் பேசியிருக்கவில்லை. இறுதியில் இந்த வேலையினால் நாட்டு மக்களின் பணம் 400 மில்லியன் ரூபாவிற்கும் அதிகமாக வீணடிக்கப்பட்டது.
2017 ஏப்ரல் 21 5.6 மில்லியன் ரூபாவை மேலதிகமாக செலவிட்டு டாப்ளர் பாகங்கள் கப்பலில் அனுப்பி வைக்கப்பட்டன. எனினும் 2014 ஆண்டளவில் அது கொள்வனவு செய்யப்பட்ட நிறுவனமும் வங்குரோத்து நிலை அடைந்திருந்தது. அமெரிக்காவுக்கு அனுப்பப்பட்டவை மீண்டும் வந்தனவா என்பது குறித்து நமக்கு எந்த தகவலும் தெரியவில்லை. டாப்ளர் ரேடார் கட்டமைப்புக்கு காப்புறுதி பெறப்பட்டிருந்தாலும் காப்புறுதி நிறுவனத்துடன் இருந்த நிபந்தனைகளின் பொருந்தாமையால் எந்த ஒரு காப்பீட்டு தொகையும் பெற முடியவில்லை. எப்படியோ இப்போது முதல் திட்டத்திலிருந்து பணமும் இல்லை, பொருளும் இல்லை, முன் அறிவிப்புகளும் இல்லை. இப்போது இரண்டாவது முறையாக ஒரு பெரிய காரியத்தை செய்தார்கள். ஜப்பான் 2 டாப்ளர் ரேடார்களை 2503 மில்லியன் யென் அன்பளிப்பாக வழங்க முன்வந்தது. திட்டத்திற்கு அனுமதி வழங்கி அவற்றை பொத்துவில் மற்றும் புத்தளத்தில் நிறுவ தயாராகினர். ஜப்பானின் ஜைகா நிறுவனம் 2017 ஜூன் 30 எமது அரசாங்கத்துடன் இந்த அன்பளிப்பை வழங்க ஒப்பந்தம் செய்தது. உண்மையில் அந்த 2 ரேடார் இயந்திரங்களும் 2021க்குள் நிறுவப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் என்ன நடந்தது? தேசிய கணக்காய்வு அலுவலகத்தின் அறிக்கைக்கு அமைய இந்த திட்டத்திற்காக ஒதுக்கப்பட்ட 503.78 மில்லியன் ரூபாவில் 3,70,161 ரூபாய் மாத்திரமே செலவிடப்பட்டிருந்தது. ஒப்பந்தம் செய்யப்பட்டு பல வருடங்கள் கடந்துள்ளதால் இப்போது 2 டாப்ளர் ரேடார்களை வாங்குவதற்காக கிடைத்த அன்பளிப்பு போதவில்லை. காரணம், இப்போது அவற்றின் விலை அதிகரித்துவிட்டது. தேசிய கணக்காய்வு அலுவலகத்தின் அறிக்கைகளின்படி 2022 ஆண்டு மே மாதத்தில் பணம் போதாததால் 2 டாப்ளர் ரேடார்களுக்கு பதிலாக ஒன்றை மாத்திரம் கொள்வனவு செய்ய இணக்கம் காணப்பட்டுள்ளது. பின்னர் ஒரு நாள் 1 டாப்ளர் ரேடார் இயந்திரத்தை புத்தளத்தில் நிறுவ தயாராவதாக வளிமண்டலவியல் ஆய்வு திணைக்களத்தின் தரப்பில் அறிவிக்கப்பட்டது. அதற்கு என்ன நடந்தது என்பதில் இன்னும் தெளிவான நிலை இல்லை. அது மட்டுமின்றி கடந்த வருடம் கணக்காய்வு அறிக்கைகள் மூலம் வேறு சில புதுமையான விடயங்களும் தெரியவந்தன. நாடு முழுவதும் உள்ள 453 மலை மானிகளில் 2023 மே 31 ஆகும்போது 72 சரியாக வேலை செய்யவில்லை என்று தேசிய கணக்காய்வு அலுவலகம் கண்டறிந்துள்ளது. அது மட்டுமின்றி அப்போது இருந்த 122 தானியங்கி மலைமானிகளில் 52 வேலை செய்யவில்லை. முறையாக பராமரிக்கப்படாமையே அதற்கான காரணமாகும். குறைந்தபட்சம் ஜப்பான் அன்பளிப்பாக வழங்கிய 2 டாப்ளர் ரேடார்களும் பொத்துவில் மற்றும் புத்தளத்தில் நிறுவப்பட்டிருந்தால் 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரத்திற்குள் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் பெய்யும் மழையின் அளவை மிக துல்லியமாக அறிவிக்க முடிந்திருக்கும். அவ்வாறு நடந்திருந்தால் மாகாண அளவில் 100 தொடக்கம் 150 மில்லிமீட்டர் மழை பெய்யும் என்பது போன்ற அர்த்தமற்ற முன்னறிவிப்புகளை கூறுவதற்கு பதிலாக உடனடி எச்சரிக்கையை வழங்க வாய்ப்பு கிடைத்திருக்கும். இப்போது இவற்றை செய்யாமல் அவருக்கு சொன்னேன், இவருக்கு சொன்னேன், அனுபவத்தால் தெரிந்து வைத்திருந்தேன் என்று பேசுவது எவ்வளவு பொறுப்பற்றது.